ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடை காலத்தில் சாப்பிட வேண்டிய சிறந்த உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் தர்பூசணி. அது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி பற்றி தான் பார்க்க போகிறோம். தக்காளியுடைய மருத்துவ நன்மைகள் என்னன்றதை பார்ப்போம். நம்ம அன்றாட சமையலில் தக்காளியை ஒரு பொருளாகவும் உணவோட சுவையை அதிகப்படுத்துவதற்காக சேர்க்குறோம். ஆனால் அந்த தக்காளியில் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் ஏராளமாக இருக்குது என்பதை சிலர் அறிஞ்சிருக்க மாட்டோம். சில சமயங்களில் விலை கூடுனா கூட அதை அவசியமாக வாங்கி வந்து சமையலுக்கு சேர்த்துக்குவோம். சமையலுக்கு ருசியை கொடுக்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தக்காளி சுவைக்காக மட்டும் இல்லை, ஆரோக்கியத்திற்காகவும் தான். அப்படி என்ன பெரிய முக்கியத்துவம் இந்த தக்காளியில் இருக்குன்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளியில் அடங்கியுள்ள சத்துக்கள் வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, கால்சியம், நார்ச்சத்து, பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, வைட்டமின் பி, மாவுச்சத்து, போலேட், சாச்சுரேட் கொழுப்பு, நியாசின் உயிர்ச்சத்து, வைட்டமின் பி6, மக்னீசியம், பாஸ்பரஸ், தாமிரம் போன்ற சத்துக்கள் இந்த தக்காளியில் அடங்கியிருக்கு. தக்காளியில் கலோரிகள் குறைந்த அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் மாவுச்சத்து குறைவாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடலாம். அடுத்து பளபளப்பான சருமத்துக்கு உதவி புரியுது. தக்காளியில் பீட்டா கரோடின் அளவு அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம சருமத்தை சூரிய வெப்பத்திலேருந்து பாதுகாக்கும். நம்ம சருமமானது சுருக்கத்திலிருந்து நீங்கவும் எண்ணெய் வழியாமல் இருக்கவும் தக்காளி பழத்தை விழுதாக அரைச்சி முகத்தில் போட்டு அரை மணி நேரம் கழித்து முகத்தை கழுவுனா முகம் பளபளப்பாக இருக்க தன்மை பெறும். அடுத்து உறுதியான எலும்புக்கு உதவி புரியுது. வைட்டமின் கே மற்றும் கால்சியம் சத்தானது தக்காளி பழத்தில் அதிக அளவில் இருக்குது. இதை தினந்தோறும் நம்ம சாப்பிட்டு வர்றதுனால நம்ம எலும்புகள் உறுதியாக்கப்படுது. மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை இதன் மூலம் வந்து நம்ம தவிர்க்கலாம். அடுத்து நீரிழிவுக்கு உதவி புரியுது. தக்காளியில் உள்ள குரோமியம் அதிக அளவு இருக்கிறதுனால இது நம்ம ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது. அடுத்து புற்றுநோய் வராமல் தடுக்குது. தக்காளிக்கு இயற்கையாகவே புற்றுநோய் வராமல் தடுக்கும் சக்தி இருக்குது. நம்ம உடம்புல உள்ள அணுக்களை பாதிப்பில் இருந்து பாதுகாக்கும் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தக்காளியில் அதிக அளவு இருக்குது. இதனால் கர்ப்பப்பை புற்றுநோய், ப்ராஸ்டேட் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், வாய் புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், குடல் புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் போன்ற நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். இது கண் பார்வைக்கு உதவி புரியுது. தக்காளியில் இருக்கும் வைட்டமின் ஏ சத்தானது கண் பார்வையை மேம்படுத்துது. மாலக்கண் வியாதி வராமல் தடுக்குது. குணப்படுத்தவே முடியாத கோளாறாக இருக்கும் மேக்குலர் டி ஜெனரேஷன் மூலம் ஏற்படும் ஆபத்துக்களை இந்த தக்காளி தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால தடுக்கப்படுது. அடுத்து சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள் உருவாவதை தடுக்குது. தக்காளியை சிறுநீர் கற்கள், பித்தப்பை கற்கள் இருக்கவங்க அதோட விதையோட சாப்பிடக்கூடாது. விதையை நீக்கிட்டு தான் சாப்பிடணும். விதை இல்லாமல் சாப்பிடும்போது தக்காளி மூலம் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதையும் பித்தப்பையில் கற்கள் உருவாவதையும் தடுக்கலான்னு சில ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து மென்மையான கூந்தலுக்கு பயன்படுது. தக்காளியில் இருக்க வைட்டமின் ஏ சத்தானது கூந்தலை வலுவாக்கவும் பளபளப்பாகவும் வைக்க உதவி புரியுது. அது மட்டும் இல்லாமல் தக்காளி சாப்பிட்றதுனால நம்ம கூந்தலானது வளர்ச்சி அடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக நமக்குள்ள இருக்கும் கூந்தலானது அழகாக மாறும். அடுத்து கடுமையான வலிகளை போக்க உதவி புரியுது. சிலருக்கு முதுகு எலும்பும் தோள்பட்டைகளிலும் கடுமையான வலி ஏற்படும். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வலிகளை நீக்க தக்காளி ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது. இதில் உள்ள பயோப்ளவேனைடு மற்றும் கரோடினைடு வலி ஏற்படாமல் தடுக்க உதவி புரியுது. அடுத்து உடல் எடையை குறைக்க உதவி புரியுது. தக்காளியில் நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்தானது அதிக அளவில் இருக்குது. இதனால் நம்ம உடல் எடையை குறைக்க இது ரொம்பவே உதவி புரியுது. தக்காளி கொழுப்பு மற்றும் கலோரிகள் குறைவாக உள்ள பொருளாக இருக்கிறதுனால இதனால் எடை குறைக்க டயட்டில் உள்ளவங்க தினந்தோறும் ஒரு டம்ளர் தக்காளி ஜூஸை குடிச்சு வரப்போ ரொம்பவே சிறந்த ஒரு நன்மையை பெறலாம். இந்த தக்காளி உடலுக்கு மட்டும் இல்லை, நம்ம அழகுக்கும் பயன்படுத்தலாம். அதில் ஒரு சில டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட சருமம் மென்மையாக இருக்கணும், அதாவது சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா தக்காளியோட விழுதோட கொஞ்சம் தயிரை சேர்த்து முகத்தில் தடவி ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டு அரை மணி நேரம் கழித்து முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவி வந்தோம் அப்படின்னா சருமம் மென்மையாக இருக்கும். தக்காளி விழுது கூடவே கொஞ்சம் ரவை சேர்த்து உங்கள் முகத்தில் மசாஜ் செஞ்சு வந்தோம் அப்படின்னா உங்கள் முகம் அழகாக ஜொலிக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகளை மறைய தக்காளி பேஸ்ட்டு கூட உருளைக்கிழங்கு சாறு ஒரு ஸ்பூன் சேர்த்து முகத்தில் தேய்ச்சி ஒரு 20 நிமிஷத்துக்கு மசாஜ் செஞ்சு வந்தோம் அப்படின்னா முகம் பிரகாசமாகும். அடுத்து உங்கள் முகம் சப்பியாக இல்லாமல் சப்பையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளி தோல் விதையை நீக்கிட்டு விழுதாக தயார் செஞ்சுக்கோங்க. இதை முகத்தில் ஆலிவ் ஆயில் முதல்ல தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி விழுதை முகத்தில் தேய்த்து ஒரு 10 நிமிஷம் மசாஜ் செஞ்சுட்டு கழுவிடலாம். இப்படி வாரத்துக்கு 2 முறை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். இதுவரை நம்ம வீடியோவில் கோடை காலத்தில் சாப்பிட வேண்டிய சிறந்த உணவுகளில் தக்காளியோட மருத்துவ நன்மைகள் என்னன்றதையும் இந்த தக்காளியை பயன்படுத்தி நம்ம அழகு குறிப்புகள் என்னன்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.